ஆடி மாசம் 3ஆம் வெள்ளிக்கிழமை வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர் நாடகம். வாத்தியார் என்ன வெண்டி சரியா கீர்விய மாட்டுக்குது. வேலூர் எப்சிக்கு போய்க்குதுப்பா, எல்லாம் பஸ் ஏறி வந்துருங்கட்டாரு. ஆமா, நான் பஸ் ஏறி வந்த ஆர்மி புது பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்துக்கிறேன். இவன் 8ஆம் நம்பர் டவுன் பஸ்ல வந்து இறங்கினா பேக் ஏத்தாந்து என்னண்ட வச்சு பஸ் வந்தா சீட்டு புடி, நான் போய் ஏர் பின்னு வாங்கின்னு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆர்மியில பூ கடையில நீட்டா அந்த சந்துக்கு பின்னால ஒயின் ஷாப். இவ போய்கிறான், 2 குவார்டர் வாங்கிக்கிறான், 1 குவார்டர் அங்கேயே குச்சி விட்டுக்கிறான். 1 குவார்டர் வாங்கி போண்டாவில ஊற்றி எடுத்துட்டு வந்துக்கிறான். அது போண்டாவோ பவுண்டாவோ அதுவும் கருப்பாத்தான் இருக்குது, அந்த ஓல்டு மங்கவும் கருப்பாத்தாங்க. இவ அதுல கலந்து எடுத்துன்னு வந்துக்கிறாப்பா, எனக்கு தெரியாது. நான் பஸ்ல பேக்ல வச்சு சீட்டு புடிச்சிட்டு இருந்தா என் பக்கத்துல வந்து உக்காந்தேன். பஸ் கிளம்பி ஆகாரம் திருமணி தாண்டுது. பஸ் 8 வாட்டர் கேன மூடி கட்டி ஒரு முழுங்கா குடிச்சுக்கணும் வர. ஒரு 5 வயசு குழந்தை இருக்கும். எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும், எனக்கு ஜூஸ் வேணும்னு பஸ்ல அடம் முடிக்குதுமா அந்த குழந்தை. பெத்தவங்க சொல்றாங்க நான் கடை வார்த்தை வாங்கி தரமா, பஸ் ஸ்டாண்ட் வார்த்தை வாங்கி தரமா, நான் கூட கேட்கல. குழந்தை அடம் முடிக்குதுமா. ஏமா இந்த குழந்தைக்கு இல்லாத இப்படி குடிச்சுக்கின்னு வராளே, இவன் மனசாட்சி இல்லாத அந்த பாட்டை பிடிக்க அந்த குழந்தைகிட்ட கொடுத்து குழந்தை வாங்கிச்சு மொடுக்குன்னு மொத்தம் குச்சி விடுமா. குச்சி கொஞ்ச நேரம் பார்த்து குழந்தை மயக்கமாயி போச்சு. பெற்றவங்க சும்மா இருப்பாங்களா? இவனுங்க 2 பேரும் புள்ள பிடிக்கிறவனுங்க. என் குழந்தை நவ குத்து மயக்கிட்டாங்க. இட்டுக்குன்னு போய் விட்டாங்கப்பா வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல. அங்க போன உடனே இன்ஸ்பெக்டர் வந்தாரு. நீங்க யாருப்பான்னு கேட்டாங்க, நடந்தது மொத்தம் சொன்னாங்க. ஓ நீங்க மொத்தம் எத்தனை பேர் கிளம்பி வந்துக்கிறீங்கன்னு கேட்டாரு இன்ஸ்பெக்டர். சார் நாங்க மொத்தம் 14 பேருக்கு இருக்கோம் சார் அப்படின்னு. நான் உண்மையை சொல்லிட்டேம்மா. நீங்க 2 பேர் இருக்கிறீங்களே, மிச்சம் 14 பேர் எங்கடா இருக்கிறாங்கன்னு கேட்டார். சார் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட்ல புது பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறாங்க சார் அப்படின்னு. ஜீப்ல உட்காரு ஆளை காட்டுன்னு. நான் ஜீப்ல உட்காந்து போனா பெட்டிக்காரு மிருதம் கருத்து ஆளைக்காரு எல்லாம் கும்பலா உட்காந்துக்கிறேன். சார் இவங்க தான் சார் எங்க ஆளுங்க அப்படின்னு. ஓ ஆட்டக்காரு மாரி பெட்டி மிருதங்கள்லாம் எட்டாந்து குழந்தைங்களை கத்துறீங்களா? இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்களை கத்துக்கிறீங்க? உட்காருங்கடா மொத்த பேர் ஜீப்ல ஏற்றியாந்து வந்தவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டேன். குழந்தைக்கு ஜூஸ் குத்தவன் யார்? சார் நான் தான் சார் குத்தேன் அப்படின்னு. நான் பெருமையா தான் சொன்னேன். நீ மட்டும் உள்ள வாப்பா, மற்றவங்க எல்லாம் இங்கே உக்காத்த. என்ன கவனிப்பு தெரியுமா? ராஜ மரியாதையோட கவனிச்சாங்கம்மா. இன்ஸ்பெக்டர் லட்டி வச்சு என்ன முட்டிக்கு லாட காட்டுறாருமா. ஜூஸ்ல என்னடா கலந்து கொடுத்தேன்னு கேக்குறாரு. சார் நான் ஜூஸ் தான் சார் கொடுத்தேன் அப்படின்னு. டாக்டர் ரிப்போர்ட் வராத உங்களை அனுப்ப மாட்டேன். அன்னைக்கு ராத்திரி எங்கம்மா ஆட்டம் ஆடி போய் ஆவணி போய் புரட்டாசி முதல் சனிக்காம போய் ஆடி விட்டுட்டு வந்தோம். வந்தவாசி பக்கத்துல தென்னாங்கூர். ஆடி புடிய கெடுத்த செய்தா பாட்டியா, அடிவாளுக்கு ஐச போட்டு